அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு ஆஷா. எங்கள் அம்மாவுக்கு டவுசர் போட்ட பொண்ணா பிடிக்காதான். என்னோட உம்மா அப்புறம் அந்த மாரியம்மா எல்லாரும் எத்து குத்த காசுலாம் போயிடுச்சு. பணம் போனா போட்டோம். ஒரு குச்சிக்கு சாரி கட்டின மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணாவது கிடைக்காதா ஆயிஷா? அவ்வளோ வயசாயிருச்சா எனக்கு? தம்பி பிஜிஷு, உனக்கு கிழங்க வச்சு தருவாமா அவனே? வானா மாரியம்மா, எல்லாம் போயிடுச்சு மாரியம்மா. நீங்க தானே எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கச்சிருன்னு கலாய்ச்சிங்க. நீ எதுக்குடா நாய்க்குட்டி அழுகுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க? உனக்கு அப்படி கட்டணும்னா போய் வாழை மரத்தை கட்டி பிடிச்சிக்க போ. கழுத அழுது முடிக்கும், நீ சரக்க போட்டு முடிக்கிறியடா. போய் சா வேண்டா. மச்சான் திருடா, அங்க மறைஞ்சிருக்காம வாடா. விஜய் சே, நீ கூப்பிட்டா போதும் மச்சான் வந்துட்டேன்ல. இதுக்காக தானே மச்சானை கூப்பிட்டேன். தொட்டா கையை வெட்டிடுவேன். கடைசி பேக்கு தான். ஐசுமா, நான் வந்துட்டேன் பாரு. இங்க இருக்கீங்களா? இந்தா என்னடா இது? பிரியாணி. லெப்பிஸ் இருக்குதா? நான் வேலைக்கு போன இடத்துல அங்கே வச்சதுதான். நீ வேஸ்ட் பண்ணிடாத, புரியுதா? இன்னும் கிளம்பலையா? நீ என்ன பஞ்சாயத்து கவுன்சிலரா? எல்லாரையும் கேட்டுக்கிட்டு. உனக்கு பழைய கஞ்சி தான் லாயக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி வந்துட்டு சொதப்பிட்டாங்க. போடா, கல்யாணத்தை சொதப்பிட்டாங்களே. நீ எங்க இருந்தா ஊசி அடிச்சுட்டு வந்த? ரொம்ப தாண்டா கடிச்சது. என்ன கர்மமா இருந்தாலும் பரவாயில்ல, போதை ஏறணும்ல. கொஞ்சம் என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி முடிஞ்சிடும்டா. கடைசி ஐடியாவை உங்ககிட்ட சொல்றேன். விஜய் சே, உன் மனசுல யாராவது இருக்கா லவ் பண்ணி செட் பண்றதுக்காக? இவனுக்கு காதலிக்கிற பொண்ணா? இதுக்கு மேலையா? என்னடா இது? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு மேலதான் லவ் வந்திருக்கு. ஒரே ஒரு பொண்ணு மேல. நாலாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அவன் மேலே காதல் வந்துச்சு. அப்போ 10வது படிச்சுட்டு இருந்தா. அன்னைக்கு அவன் மேலே பாசம் அதிகமாயி அவ கையை கடிச்சு காயப்படுத்திட்டேன். அப்பெல்லாம் படம் பார்த்துட்டு வரும்போது திட்டுக்கு மேலே ஏறி நின்று அவன் மேலே உச்ச அடிச்சிருக்கேன். இப்போ இந்த பொண்ணு எங்கடா? நம்ம ஊரில் தான்டா இருக்கா. மச்சான், எங்ககிட்ட சொல்லாம உன்னோட அந்த குட்டி இதயத்தில் என்னெல்லாம் மறைச்சி வச்சிருக்க சொல்றா. அவன் மேல எனக்கு பெரிய காதல்றா. அப்புறம் ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணாம போன? கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க மச்சான். அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவ ஏதோ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனை பார்த்துட்டு இருக்கா. பாவம், அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ரிட்டையர்ட் ஆனவர் தான் வரணும். அவனோட அண்ணன் ஒரு முத்து பாண்டிடா, கெல்லி முத்து பாண்டி. 5 பொண்ணுங்க அவங்க. அதில் இவ மூத்தவ. வாடகை வீட்டில் தான்டா தங்கியிருக்காங்க. போய் தூக்கிட்டு வாடா அவளை. நீங்கெல்லாம் என் கூட இருந்தா நான் ரெடி. வாங்க இப்பவே போகலாம். வேற டைமே கிடைக்கல உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு. மச்சான்,
அவ பேர் என்ன மச்சான்? ராதா 10th C. யார் மச்சான்? யாரு? அங்க உட்காந்துருக்கிறவன் தான் முத்துப்பாண்டி. முடியாது. கொடுத்த Dress எதுவுமே நல்லாவே இல்ல. அந்த பொண்ணு எங்க காணோம்? நீங்க வேணா பொண்ணு இப்போ வந்துடும். போன வாரமும் இந்த வாரமும் நான் தான் கொடுத்தேன். இந்த முறை நீயே கொடு. இங்க பாரு, போன வாரம் கொடுத்ததெல்லாம் வேணாம். இப்ப கொடுக்குறியா என்ன? உன்கிட்ட இருந்தா கொடு. என்கிட்ட இல்ல, உன்கிட்ட இருந்தா நீயே கொடு. காசு இல்லாம இருந்தாலும் போக மாட்டான். இது கொடுங்கக்கா. போலன்னா இங்கேயே இருக்கட்டும். அக்கா, சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. பஸ் போயிடும். ஏய் அங்கே நில்லு. இதே காசு எங்க ஏறி வந்துகிட்டு இருக்க? நான் வாங்குறதுல இப்படியே கொடுத்துக்கிட்டே வயசான பொண்ணுங்க இருக்க வீடு இது, புரியுதா? போ போ. என்னால முடியாது. லோக்கல்ரா மச்சான், பக்கா லோக்கல். நான் எங்க இருந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். சார் காசு காசா? இந்த வாரம் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னால கொடுக்க முடியாது. உன்னோட காசு கிடைச்சிரும். இந்தாங்க உங்க காசு. இதுவா? இதான் ராதா. இது ரொம்ப கம்மியா இருக்குங்கம்மா, கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படியெல்லாம் ஆகும். உங்க புடவை அவ்வளவா ஒன்றும் நல்லா இல்ல. முந்தானிலாம் இப்பவே கிழிஞ்சு வருது. போதும், நீங்க கிளம்புங்க. அண்ணா நான் கிளம்புறேன். அட நான் பஸ் ஸ்டாப்ல கொண்டாந்து விடுறேன். என்ன புதுசா ஒரு பாசம்? 46 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு எவனும் கிடைக்கல. இப்ப என்னமோ புதுசா பஸ் ஸ்டாப்ல விடுறாராம். கேட்டியா நீ? சரி வா போலாம். அட நானும் வரேன். சீக்கிரம் நானும் கிளம்பு. வரேன்னா கிளம்பிட்டேன். என்ன விட்டுட்டு போறீங்க? இதான் நான் சொன்ன பொண்ணு. இதானடா மச்சான் பிஜிஸ், 4ஆம் கிளாஸ்ல இருந்து நீ பின்னாடி சுத்திட்டு இருந்த சுலு. நல்லா இருக்குல்ல? அருமை, அருமையோ அருமை. இந்த பொண்ணை நான் டவுன்ல முனிசிபாலிட்டி ஃபேன்சி ஸ்டோர்ல பார்த்துருக்கனே. அதுதான். ஆனா ஒண்ணு கரெக்ட் பண்ணும். கரெக்ட் பண்ண முடியலன்னா இந்த வேலைய ஜென்மத்துக்கும் பார்க்காத. அதுவும் இல்லாம உன்னோட நடவடிக்கையெல்லாம் கொஞ்சம் மாத்தணும். இங்க பாரு, லேசா கலர் ஆக்கணும். கொஞ்சம் கலர் ஆக்கிடலாமா? சொப்பன சுந்தரி சொர்க்க சுந்தரி பார்த்த நாள் முதல் எந்த சொந்தமே மதுர மல்லிப்பூ சேர்த்து கோர்த்துனா உனக்காகவே செய்த மாலை தானடி. ஆசை கூடுதே தாலி கட்டவே, ஆசை கூடுதே கூடாடவே, கனவே எனதுயிரே உனதருகே நான் வருகிறேன். சொப்பன சுந்தரி சொர்க்க சுந்தரி பார்த்த நாள் முதல் எந்த சொந்தமே மதுர மல்லிப்பூ சேர்த்து கோர்த்துனா உனக்காகவே செய்த மாலை தானடி. நாம கண் பார்த்து கொண்ட நாள் எனக்கு இன்னும் ஞாபகத்திலே. காதோடு காதில் நீ சொல்லி தந்த காதல் கதைகள் நானும் மறந்து போகல. சுபவன நேரமோ திருமண காலமாய் நன்மைகள் சொல்கிறேன் காதலோடு. இனி ஒரு காலம் பிரிந்திட மாட்டேன். கனவி எனதுயிர் உனதருகே நான் வருகிறேன். சொப்பன சுந்தரி சொர்க்க சுந்தரி பார்த்த நாள் முதல் எந்த சொந்தமே மதுரை மல்லிப்பூ சேர்த்து கோர்த்துனா உனக்காகவே செய்த மாலை தானடி. சுலு